நான் ஒண்ணுமே சொல்லனாலும் நீங்களா முடிவு பண்ணா அதனால நீங்க அப்படி நினைச்சிட்டே இருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அம்பிகா எம்பயர் ஹோட்டல் இங்கே 100 ஃபீட் ரோட்ல இருக்கு. இது ஆக்சுவலி இது அரும்பாக்கம் வருமா? அரும்பாக்கம். பட் அம்பிகா எம்பயர் வடபழனி கிட்ட, சிக்னல் கிட்ட லெஃப்ட்ல. ஸோ அம்பிகா எம்பயர் ஹோட்டல் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் இயர். தே ஹேவிங் அ ஃபுட் ஃபெஸ்டிவல், கெபாப்ஸ், பிரியாணிஸ் அண்ட் கரீஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு. எனக்கு அம்பிகா எம்பயர் இஸ் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு மெமரி ஹோட்டல்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஸ்டில் ரிமெம்பர் இந்த மிட் நைட் பிரியாணி. எஸ் மேம். யா, தேர் இஸ் திஸ் மிட் நைட் பிரியாணி தட் ஐ திங்க் 12 o'clock அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ லேட் நைட் ஒர்க்கு, ஷூட்டு, சம்டைம்ஸ் வந்து நான் இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கம்பெனியில் வந்து சவுத் இந்தியா ஹெட்டாக இருந்தேன். ஸோ எங்களுக்கு லேட் நைட் வந்து ஒர்க் ரொம்ப எவ்ரிடே லேட்டாக போகும். ஸோ அப்போ வந்து ஒரு பசி வரும், திடீர்னு ஒரு ஹங்கர் பேங் வரும் மிட் நைட்டில். அப்போ பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். ஸோ அப்போ அம்பிகா எம்பயரில் வந்து சூப்பர் பிரியாணி புஃபே இது பண்ணுவாங்க. நான் நிறைய ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா வந்திருக்கோம், இங்கே சாப்பிட்ருக்கோம். இது ரொம்ப வருஷமாகவே இட்ஸ் ட்ரெடிஷன்னு சொல்லலாம். ஸோ அவங்க ஃபுட்டு வந்து எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து தே இன்வைட்டட் மீ டு திஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் டு ட்ரை தி மெனு, கபாப்ஸ், நிறைய பிரியாணிஸ் வெரைட்டிஸ் அண்ட் கரீஸ், ஒரு புஃபே மாதிரி. ஸோ நான் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி மெயின்டைன்ட். ஏன்னா இது பழைய ஹோட்டல் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிடலாம். பட் ரொம்ப அழகாக ரெனோவேட் பண்ணி ரொம்ப ராயலாக இருக்குது, ரொம்ப வெல் மெயின்டைன்ட் அண்ட் ஆம்பியன்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏர் கண்டிஷனிங் நல்லா வேலை செய்யுது, ரொம்ப முக்கியம் இதெல்லாமே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு. ஸோ I've come here for this along with some friends. My producer and music director Swaminathan, Rajesh, என் தம்பி. ஸோ I am going to enjoy this meal. கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபுட் வில் பி வெரி குட். எனக்கு நான் தெரிஞ்சனால தான் நானும் வந்தேன். ஐ ஹாவ் அ பிஸி ஸ்கெடியூல் பட் ஐ டுக் மை டைம் அண்ட் ஐ கம் ஹியர். ஏன்னா கண்டிப்பாக ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இது எத்தனாம் தேதியிலேருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் நடக்குது? 15th to 24th மேம். 15ஆம் தேதியிலேருந்து, இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் டைம் கண்டிப்பாக வாங்க. ஐ திங்க் யூ வில் என்ஜாய் த மீல். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் வந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அநேகமாக இந்த மந்த் ரெடி ஆகிடும். ஸோ ஒன்று ஒன்றா ஆடியோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று ஒன்றா வரும். நான் ஒண்ணுமே சொல்லனாலும் நீங்களா முடிவு பண்ணா அதனால நீங்க அப்படி நினைச்சிட்டே இருங்க. அவ்வளவுதான். என்றும் இளமையா ஃபீல் பண்றேன். ஸோ யா, ஐம் ஜஸ்ட் ஒர்க் பிஸியாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக கரெக்டான முறையில் உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் கண்டிப்பாக செய்வேன். நீங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு சந்திப்பு உண்டு. இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். ஒரு நல்ல வெல் மேட் க்ரைம் த்ரில்லர். ஸோ அந்த படம் வந்து ராதாரவி சார், ராதாரவி அங்கிள், நான், ஸ்ரீ கணேஷ், சங்கர் கணேஷ், அவங்க சன் ஸ்ரீ எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். வையாபுரி, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நல்லா வந்திருக்கு. ஒரே நாளில் நடக்கக்கூடிய கதைன்றனால ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரம் எனக்கு அதில் இருக்குது. நல்லா வந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த படம் ரிலீஸ் கூடிய விரைவில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் தியேட்டர்ஸ்க்கு வரும். வந்தால் அதை போய் பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு படமாயிடும். ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும். நான் இசையமைப்பாளர் சிற்பி பேசுகிறேன். ஆக்சுவலி வந்து அம்பிகா எம்பயரில் வந்து ரெனிவேட் பண்ணி 1 year ஆச்சு. ரெனிவேட் பண்ணுற போது என்னை இன்வைட் பண்ணாங்க. நானும் சிங்கர் மனோஜ் சாரும் வந்து அதை செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து இப்போ வந்து கெபாப்ஸ், பிரியாணி, கரீஸ் ஃபெஸ்டிவல் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் ஒரு 10 days வந்து கண்டினியூ ஆகும். ஆக்சுவலி அம்பிகா எம்பயருடைய பிரியாணியை பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு
பசிக்குது அப்படின்னா ஒரு ருசியான பிரியாணியை சுவைக்கணும் அப்படின்னா அம்பிகா எம்பையருக்கு நம்பி வரலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவங்களுடைய உபசரிப்பு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரியாணி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற செஃப் வந்து அற்புதமான ஒரு சமையல்காரரு. அவருடைய சமையல் எல்லாமே ருசியாக இருக்கும். வெஜிடேரியன் ஆல்சோ ருசியாக இருக்கும். இங்கே நம்பி வந்து சாப்பிட்லாம். இந்த ஃபெஸ்டிவலில் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பி வரலாம். இங்கே இப்போ ரெனோவேட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ரூம்ஸ் எல்லாம் வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா வெட்டிங் ரிசப்ஷன்ஸு, நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து அழகாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை வந்து இதை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய நல்ல ருசியான பிரியாணி, ருசியான உணவுகளை நீங்கள்லாம் உண்ணணும் அப்படின்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். காலத்திநாதன், ஜிஎம் அம்பியாம்பர் ஹோட்டல். அம்பியாம்பர் ஹோட்டல் வந்து இப்போ வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 15th to 24th 10 days நம்ம வச்சிருக்கிறோம் ஃபுட் ஃபெஸ்டிவல். கபாப்ஸ், பிரியாணிஸ் அண்ட் கரீஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கபாப்ஸ். இந்த டைமில் லாட் ஆஃப் வெஜிடேரியன் கபாப்ஸ், நான் வெஜிடேரியன் கபாப்ஸ் கிடைக்கும். பிரியாணிஸ், லாட் ஆஃப் பிரியாணிஸ் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 வெரைட்டிஸ் கிடைக்கும். ஹைதராபாத்தி பிரியாணி, நீங்கள் கொங்கு நாட்டு சைடில் வேணும், சேலம் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சீரக சம்பாவில் வேணும்னா சீரக சம்பா பிரியாணி இங்கே கிடைக்கும். வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ், ஹண்டி பிரியாணி கிடைக்கும், மூங்கில் பிரியாணி கிடைக்கும். ஸோ கம் அண்ட் என்ஜாய் த பிரியாணிஸ், வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ். அது மாதிரி கரீஸ், வெரைட்டிஸ் ஆஃப் கரீஸ், நார்த் இந்தியன் கரீஸ் கிடைக்கும். இப்போ எங்கள் செஃப்பும் சொல்லுவாங்க, நிறைய கரீஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஹோட்டல் வந்து இப்போ வந்து ஃபுல்லி ரெனோவேட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். 1 year ஆச்சு. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. எல்லோரும் சப்போர்ட்டு, நம்ம கெஸ்ட்டு சப்போர்ட்னால நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. ரூம்ஸும் நல்லா ஃபுல்லாக போய்ட்டுருக்கு. 90 rooms வச்சுருக்குறோம் நாங்கள். பேங்க்வெட் ஹால்ஸ், we have 7 banquet halls we are having. பேங்க்வெட்டில் எல்லாம் வெட்டிங்ஸ், ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட்ஸ்னு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. கார்பரேட் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் we have nice spa we are having, gym we are having. So enjoy the our facilities. Lot of facilities we are having. Enjoy it. Plus we have the resto bar we are having, So எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. நான் இன்வைட் பண்ணுறது வந்து கபாப்ஸ், பிரியாணிஸ், கரீஸ் ஃபெஸ்டிவல்ஸுக்கு எல்லோரும் வாங்க, வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். கேட்குதா? எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஹிந்தி படம் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அம்பிகா லாஸ்ட் டைம் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு நேஷ்னல் ஸ்குவாஷ் பிளேயர்னால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. I tasted the food also here. It's amazing. It's lovely. So Ambika Empire வந்து they are very pioneers with their food and our hospitality இருக்கட்டும். They are really good with that. I'm a very frequent visitor to Ambika Empire. பிரியாணி ஃபெஸ்டிவல்னா பிரியாணியே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷே வந்து சொன்னீங்கன்னா பிரியாணி தான். ஸோ இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி வந்து சர்வ் பண்ண போகிறாங்க இந்த வர டேஸ்க்குள்ளே. ஸோ எல்லாருமே ப்ளீஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் ஃபன். தேங்க்யூ ஸோ மச்.